चंद्रचूड शिवशंकर पार्वती रमणाय निनगे नमो नमो चंद्रचूड शिवशंकर पार्वती रमणा निनगे नमो नमो सुंदरतर विरागधर सुंदरतर विरागधर गंगाधर गज चर्मांबरधर गंगाधर गज चर्मांबरधर चंद्रचूड शिवशंकर पार्वती रमणा निनगे नमो नमो सद्यो जातमां वदनं गंगा चंद्र समागमतीर्थं प्रणवं नादमयुणरुं तुडियो वेदकलामृत पुण्यं प्रकृतियुं निन्निल विकृतियुं निन्निल स्वरंगलिलाय लयंगलिलाय शक्ति स्वरूपं ओम शिवोहं श्री शिवोहं ओम शिवोहं रुद्रं श्रीकरं पुरळलि वसिमरुद्राक्षवु धरिसित परम वैष्णवनु ನೀನೆ ಗರುಡ ಗಮನ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ನೀನೆ ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ ತನದಾನಂ ತದಾನಂ ತದಾನಂ ದಾನಂ ಧನಂ ದಾನಂ ತನದಾನಂ ತದಾನಂ ತದಾನಂ ದಾನಂ ದಾನಂ ತದಾನಂ ತದಾನಂ ದಾನಂ ದಾನಂ ತದಾನಂ ತದಾನಂ ನಿರಿಸ ಸ್ವಾಸ ನಿಸರಿ ಕರಿಸ ಸ್ವಾಸ ನಿಸರ ನಿ ಪಮ ಭಾಗ ಮರಿ ಸರಿ ರಿ ಕರಿಸ ಮಾಮ ಪದರ ನಿಸರಿ ರಿ ಕಗ ಸರಿ ಕಗ ನಿಸದ ಮಮದ ನಿಸರಿ ರಿ ರಿ ಸದ ನಿ ಪಮ ಮಗ ಮರಿ ಸರಿ ಸರಿ ರಿ ರಿ ಗ ಗ ಗ ಗ ಮಮ 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 ಮದ ದ ದ ದ ಬಾಂ ಬಾಂ ದ ದ ದ ದ ನಿ ನಿ ಗ ನಿ ಸ ಸ ಸ ಸ ರಿ ಕ ಕರಿ ದ ನಿ ಸ ಸ ಕರಿ ದ ನಿ ಮಮ ಮದ ನಿ ಸ ಸ ಸ ಕರಿ ದ ನಿ ಮಮ ಮದ ನಿ ಸ ರಿ ಕರಿ ಸ ಮಧ್ಯಮಂ ಅಮರಮಂ ಏಕವೇ ಪೂರ್ಣಮಂ ಶೂನ್ಯಮಂ ಏಕವೇ ಕೃಷ್ಣನಂ ರುದ್ರನಂ ಏಕವೇ. ஆதி பகவனுக்கும் எம் முதற்கண் வணக்கங்கள். சில்ட்ரன் டோஜோ மார்த்தாண்டம் நடத்தும் 15வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் முதன்மை விருந்தினர் ஷிகான் திரு SP ஆனந்தலால் ராஜு அவர்கள். இவர்கள் இன்டர்நேஷனல் கராத்தே ஆர்கனைசேஷனின் பிரான்ச் சீஃபாக பணியாற்றி வருகிறார். இவர் பிளாக் பெல்ட் 5th டான் தகுதி பெற்றவர். பல ஆண்டுகளாக வருடந்தோறும் ஜப்பான் நாட்டிற்கு சென்று சிறப்பு பயிற்சி பெற்று இங்குள்ள பயிற்சியாளர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து கட்டுக்கோப்புடன் இந்த பிரான்ச்சை நடத்தி வருகிறார். இவர்கள் பல கராத்தே பயிற்சியாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். மேலும் குளித்துறை கிட்ஸ் ஆக்ஸ்போர்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கரஸ்பாண்டண்டாக பணியாற்றி வருகிறார். அன்னாரை சில்ட்ரன் டோஜோ மார்த்தாண்டம் சார்பாக இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். திருமதி BA ஜாய் ஹேமா அவர்கள். இவர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக கல்விப் பணியில் சிறந்து விளங்கி வருகிறார். பல முதல் தர மாணவர்களை உருவாக்கிய பெருமையை சொந்தக்காரர். குளித்துறை கிட்ஸ் ஆக்ஸ்போர்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார்.
அன்னாரை சில்ட்ரன் டோஜோ சார்பாக இந்த விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்மை வாழ்த்த வந்திருக்கும் ஐகேஓ இன்ஸ்ட்ரக்டர் சென்சாய் ஓ எட்வர்ட் ஸ்மித் அவர்கள். இவர் பிளாக் பெல்ட் 3rd டான் தகுதி பெற்றவர். மார்த்தாண்டம் பிரைட் டோஜோவின் இன்ஸ்ட்ரக்டராக பணியாற்றியுள்ளார். பல கராத்தே போட்டிகளில் மாணவர்களை பங்கேற்க வைத்து வெற்றி பெற செய்த பெருமைக்கு உரியவர். அன்னாரை சில்ட்ரன் டோஜோ மார்த்தாண்டம் சார்பாக இந்த விழாவுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் திரு ஜெபமோகன் டேவிட் DHM LLB அவர்கள் கேரளா பார் கவுன்சிலில் 15 ஆண்டுகளாக வழக்குரைஞராகவும் பல சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். அன்னாரை சில்ட்ரன் டோஜோ மார்த்தாண்டம் சார்பாக இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட கியோகுஷின் கராத்தே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அனைவரையும் சில்ட்ரன் டோஜோ சார்பாக இந்த விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் சில்ட்ரன் டோஜோ மார்த்தாண்டம் சப்போர்ட்டர்ஸ் டீம் அனைவரையும் டோஜோ சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். டோஜோ ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் சில்ட்ரன் டோஜோ சார்பாக வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மார்த்தாண்டம் சில்ட்ரன் டோஜோ 15வது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் இந்த டோஜோ உருவாவதற்கு காரணமான சென்சாய் வரதராஜ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக செயல்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் சார்ந்திருக்கும் இன்டர்நேஷனல் கராத்தே ஆர்கனைசேஷன் கியோகுஷின் கைகான் என்கின்ற இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் சோசாய் மசுதட்சு ஒயாமா, சோசாய் ஒயாமா அப்படின்னு சொல்லுவோம். 1949 ஃபஸ்ட்டு டோஜோ ஜப்பானில் உருவாக்கப்பட்டது. அவருடைய முதல் மாணவர்களான அமெரிக்காவைச் சேர்ந்த ஷிகான் பாபிலோ, ஜப்பானைச் சேர்ந்த ஷிகான் ரோயாமா, ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஷிகான் கென்னி, சிங்கப்பூரைச் சேர்ந்த ஷிகான் பிரிச்சாங், ஜப்பானைச் சேர்ந்த ஷிகான் கோடா, பிரசீலைச் சேர்ந்த ஷிகான் ஐசோபி, கனடாவைச் சேர்ந்த ஷிகான் ஸ்டுவர்ட் ஆகிய இவர்களை கொண்டு ஃபஸ்ட் டோஜோ உருவாக்கப்பட்டது. பயிற்சி கொடுத்து 1-2 வருஷங்களிலே பல்வேறு நாடுகளுக்கு சென்று புதிய புதிய டோஜோக்களை உருவாக்கி 5-6 வருடங்களுக்கு உள்ளாக 12 மில்லியன் மாணவர்களை உறுப்பினராக இந்த இயக்கத்தில் சேர்த்து கொண்டார்கள். 1964 இந்த இயக்கத்தை இன்டர்நேஷனல் கராத்தே அமைப்பாக உருவாக்கினார்கள். அதிலிருந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை உலகப் போட்டிகள், 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஆசிய போட்டிகள், யூரோப்பியன் போட்டிகள், எல்லா வருஷமும் இல்லாவிட்டால் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தேசிய போட்டிகள் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற சில எண்ணங்களோடு திரும்பவும் இந்த இயக்கத்தை மிகவும் சிறப்பாக சோசாய் ஒயாமா அவர்கள் நடத்தி வந்தார்கள். 5 உலகப் போட்டிகள் நடத்தப்பட்டது. 5வது உலகப் போட்டி நடத்தி முடிந்து ஏப்ரல் 26ஆம் தேதி 1994 ஏப்ரல் 26ஆம் தேதி சோசாய் மாஸ் ஒயாமா அவர்கள் இறந்து விட்டார்கள். லங் கேன்சர் என்ற நோய் பிடிபட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு அடுத்தது யாரை தலைவராக கொண்டு வர வேண்டும் என்கிற
முடிவிற்காக உலக அமைப்பு கூட்டப்பட்டது. சோசாய் ஒயாமா அவர்களுடைய டயரியில் என்னுடைய காலத்துக்கு பிறகு காஞ்சோ மாட்சி அவர்கள் இதன் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டால் இன்னும் 40-50 வருஷம் நம்முடைய ஸ்டைல் உலகத்திலே தலை சிறந்த ஸ்டைலாக உருவாக்கப்படும் என்று ஒரு எண்ணம் அவருடைய டயரியில் அவர் எழுதியிருந்தார். அதை வைத்து சீனியர்ஸாக இருந்தாலும் மற்ற உறுப்பினர்கள் ப்ரப்போஸ் பண்ணி காஞ்சோ மாட்சியை தலைவராக அறிவித்து இன்டர்நேஷ்னல் கமிட்டியின் உப தலைவர்களாக மற்ற தலைவர்கள் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஷியான் பாபிலோ அமெரிக்கா அவை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தவர். அவரும் கால சென்ற பின்பு ஷியான் கோராய் என்பவருக்கு சார்ஜ் கொடுக்கப்பட்டது. கொண்டாடிவிட்டு தான் அடுத்த ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நடத்துகின்றார்கள். இந்த வருஷமும் அந்த டூர்னமெண்ட்டுக்காக வந்திருந்த மாணவர்கள் 2734 பேர் பல்வேறு டிவிஷன்களாக 10 கோர்ட் 20 கோர்ட் போட்டு அந்த ஜட்ஜஸ் டீமை வைத்து 9 மணிக்கு தொடங்கின ப்ரோக்ராம்ஸ் 4 மணிக்கு முடித்து விடுவார்கள். 5 மணிக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட முடித்து விடுவார்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றும் நடைபெறும். ப்ரோக்ராம் நடத்தி அவங்களை கிரேடிங் பண்ணி அப்டேட் பண்ணுவார்கள். 4th ரவுண்ட் 5th ரவுண்ட் காஞ்சோ மாட்சி முன்னாடி தான் பண்ண வேண்டும். அப்படி வெரி ஸ்ட்ரிக்டாக இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கழிந்த நவம்பரில் வேர்ல்ட் டூர்னமெண்ட் 13வது உலகப் போட்டி நடைபெற்றது. அதில் ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்ட்ரா என்பவர் உலக சாம்பியனாக வெற்றி பெற்றார். இந்த வருஷமும் தேசிய போட்டி நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து நவம்பர் 9 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நடத்துறது என்ற முடிவிற்கு வரவில்லை. ட்ரைனிங் பண்ணிக்கிடுங்க. மார்த்தாண்டம் சில்ட்ரன் டோஜோவுக்கு ஒரு சிறப்புண்டு. எந்த டூர்னமெண்ட் நடந்தாலும் பல்வேறு பரிசுகளை இங்குள்ள மாணவர்கள் தட்டி செல்வது வழக்கம். பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பயிற்சியாளர் மிகவும் சிறப்பான ஒரு பயிற்சியாளர். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 1989 தான் இந்த கியூபிஷனில் ஜாயின் பண்ணேன். பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு நம்ம மாவட்டத்திலிருந்து உருவான ஃபஸ்ட்டு சாம்பியன் ஸ்டேட் சாம்பியன் சென்சாய் ஸ்மித் திருப்பூரில் வைத்து தான் அவர் ஃபஸ்ட் சாம்பியன். அன்னைக்கு தான் என்னுடைய கனவு நினைவான நாள். அதுக்கப்புறம் பல்வேறு பரிசுகள் வந்தது. சென்சாய் வரதராஜ் கரூர் டூர்னமெண்ட் நினைக்கிறேன், அதில் சாம்பியன்ஷிப் பெற்றார். ஆனால் அந்த டூர்னமெண்ட்டில் அவருக்கு ஒரு டேமேஜும் வந்துடுச்சு. ஒரு பஞ்ச் பட்டு இந்த இதில் ஜாஸில் ஒரு பிரச்சனை வந்து அதை ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். கஷ்டமாக இருந்தது. ஸ்மித்துக்கும் அது மாதிரி நேஷனல் டூர்னமெண்ட் நடக்கிற டைமில் நீயில் ஒரு பிரச்சனை இதாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி பல்வேறு முயற்சிகளும் பல்வேறு அனுபவங்களோடும் தான் அந்த டோஜோ வளர்ந்து வருகிறது. இன்னும் மாணவர்களாகிய நீங்கள் நல்ல பயிற்சி பெற்று இந்த இயக்கத்தை இந்தியாவிலே சிறந்த இயக்கமாக உருவாக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் ஒருமுறை விட வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மார்த்தாண்டம் சில்ட்ரன் டோஜோவின் 15வது ஆண்டு விழாவுக்கு உங்களை அழைப்பதற்கும் இங்கு அப்படி ஒரு வாய்ப்பு தந்ததற்கும் நீங்கள் இங்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை காண வந்ததற்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆனுவல் ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கும் போது முன்னாடி இந்த மார்த்தாண்டம் சில்ட்ரன் டோஜோ ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலம் ஒன்று நினைவுபடுத்த வேண்டியிருந்தது. 2009 ஏப்ரல் 26 வந்து மார்த்தாண்டத்தில் சில்ட்ரன் டோஜோ ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சில்ட்ரன் டோஜோ ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முன்னாடி குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்துச்சுன்னா, சில்ட்ரன் டோஜோ கிடையாது, பெரியவங்க தான் அப்போ கராத்தே படிப்பாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு சில சில்ட்ரன்ஸை கொண்டு கராத்தே படிக்க விடுவாங்க, மற்றபடி பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டம் நேரே மாறியாச்சு. சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் கராத்தே படிக்கிறாங்க, பெரியவங்க ஏதோ ஒரு டோஜோவில் 1-2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான்.
ஏன்னா காரணம் இது இல்லை. அந்த டைமில் 2009 அந்த காலகட்டங்கள் என்னென்னா சில்ட்ரன்ஸை வந்து டோஜோவில் வந்து பெரியவங்க கூட ஒரு கராத்தே படிக்கிறத விடுறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இன்ஜுரிஸ் ஏதாவது பட்டுருமா, உடம்புல அடிபட்டுருமா, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அப்படி அதனால வந்து அந்த சில்ட்ரன் டோஜோ 15 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வகுப்பு இங்கே ஸ்டார்ட் பண்ண ஏனோ அன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை விரும்பி என்னோட வகுப்பில் வந்து மாணவர்கள் கொண்டு ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி கராத்தே அப்படியே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு நேஷ்னல் டூர்னாமெண்ட்டு நவம்பர் மாதத்தில் வந்து மார்த்தாண்டம் நேஷமணி காலேஜில் வந்து நடந்துச்சு. இப்போது அந்த டைமில் வந்து எனக்கு இங்கே இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற அளவுக்கு திறமையான அல்லனா தகுதியான பிள்ளைங்க வந்து இல்லாமல் இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இல்லை இருந்தாலும் ஒரு ஆளை எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்னோட மகளை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். பட் அது எப்படி ஒரு பரிசு அதில் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2010 ஒரு நேஷனல் டூர்னாமெண்ட் சென்னையில் நடந்தது. பட் அப்போ அந்த டைமில் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தகுதியான பிள்ளைகள் இருந்தாங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ தூரத்தில் ஒரு டூர்னாமெண்ட்டுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு தயாரில்லாமல் இருந்தாங்க. அப்போதும் நான் என்னோட மகளை அதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனேன். அதுலேயும் ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. இந்த நேரத்தில் எல்லாம் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோ அதுக்கு நான் தகுதியானங்கிற ஒரு எண்ணம் அப்படி எதுவுமே தெரியல. சும்மா ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டூர்னாமெண்ட்டு 2009 கோயம்புத்தூரில் நடைபெற்ற கட்டா காம்படிஷனுக்கு வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து எங்கே இருந்து பிள்ளைகளை விடுறதுக்கு தயாரானாங்க. உண்மையிலேயே அந்த காம்படிஷனில் தான் கட்டா காம்படிஷனில் தான் ஒரு மாற்றம் வந்தது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு அந்த மார்த்தாண்டம் சில்ட்ரன் இருந்து போன பிள்ளைங்களோட கட்டா பெர்ஃபார்மன்ஸு டிஃபரன்ஸ் இருந்தது எனக்கும் தெரிஞ்சு. எனக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட பயிற்சியாளர்கள் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதில் இருந்தால் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்தது. அதிலிருந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டோஜோ வளர்ந்து அடுத்த டூர்னாமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டூர்னாமெண்ட்டு 2012 கோயம்புத்தூரில் வந்து 5 பிள்ளைங்க வந்து கட்டாய்க்கு ப்ரைஸ் வாங்குறாங்க. இந்த டைமில் எப்படின்னா பெரியவங்களுக்கான ஃபைட்டிங் காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. பட் சின்ன பிள்ளைங்களுக்கு கட்டா காம்படிஷன் மட்டும்தான் அப்போ நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். நெக்ஸ்ட்டு முதலாக ஸ்டேட் டூர்னாமெண்ட் வந்து 2013 மேட்டூரில் நடைபெற்ற போட்டியில் தான் ஃபைட்டிங்க்கு வந்து நம்ம மார்த்தாண்டம் சில்ட்ரன் டோஜோவில் இருந்து பிள்ளைகளை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உண்மையிலேயே போகும்போது எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்தது. ஏன்னா நம்ம மாணவர்கள் ஏதாவது இன்ஜுரி ஆகி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகிருமோங்கிற ஒரு பயம், ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருந்து எப்படியோ அதில் கொண்டு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அன்றைக்கும் அந்த பிள்ளைங்க வந்து நல்லா ஃபைட் பண்ணாங்க, கட்டா பண்ணாங்க. அதில் வந்து குமுத்தைக்கு 4 பேர் ப்ரைஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டாக்கு 8 பேர், அப்படி வந்து 12 ப்ரைஸுகள். உண்மையிலே அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் அப்போ தான் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக படிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் தூண்டுச்சு. வேறு இதில் படிக்கிறதுனா மீன்ஸ் எப்படி பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டூர்னாமெண்ட் 2014 கோயம்புத்தூரில் நடந்தது. அது வந்து சீனியர் டூர்னாமெண்ட், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களோட டூர்னாமெண்ட். அந்த டைமில் எனக்கு இங்கே வந்து 2 பேர் தான் இருந்தாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து குமித்தைக்கும் ஃபைட்டிங்லேயும், இன்னொரு ஆள் வந்து கட்டாயிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 2 பேருக்குமே பரிசு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு அதே வருஷம் 2014 ஸ்டேட் டூர்னாமெண்ட்ஸு நேசமணி காலேஜில் நடைபெற்ற போட்டியில் குமுத்தைக்கு 3 பேர் ப்ரைஸ் வாங்கினாங்க, கட்டாய்க்கு 9 பேர் ப்ரைஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் டூர்னாமெண்ட் 2016 வந்து விஎல்சி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற போட்டியிலையும் குமுத்தைக்கு 6 பேரும், கட்டாய்க்கு 12, அப்படி 18 பேரும் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஒவ்வொரு காலகட்டமும் இதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு டெவலப்பர்ஸ் தெரிஞ்சிட்டே இருந்தது. பட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, இந்த போட்டிகளை பற்றி வந்து எனக்கு அந்த தொடங்கின காலகட்டத்தில் இருந்து அந்த விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை அவங்க முன்னாடி ஒன்று சொல்லணும்னு ஒரு ஆசை, அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2017 ஈரோடில் நடந்த போட்டியில் குமுத்தைக்கு 3 பேருக்கு, கட்டாக 7 பேருக்கு ப்ரைஸ் வாங்க கிடச்சிது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2018 நம்ம டோஜோவில் இருந்து முதலாக சிங்கப்பூரில் நடைபெற்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டூர்னாமெண்ட்டில் ரோகன்ங்கிற ஒரு பையன் அங்கேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணான்.
அந்த போட்டியிலையும் அந்த பையன் வந்து 4th பிளேஸ் வந்தான். உண்மையிலேயே அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்லேயும் மார்த்தாண்டம் சில்ட்ரன் டோஜோ பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்தது. நெக்ஸ்ட் தான் தொடர்ந்து 2019 நேஷனல் டூர்னமெண்ட்டில் திருவனந்தபுரத்தில் நடந்த போட்டியில் 8 பேருக்கு முந்தைய பிரைஸ் வாங்கினாங்க. கட்டாக்கு 5 பேர் வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் டூர்னமெண்ட் 2022 விஎல்சி ஆடிட்டோரியம் குளத்துறை. இதில் வந்து 15 பிள்ளைங்க வந்து முந்தைக்கு பிரைஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் கட்டாக்கு 20 ப்ரைஸஸ். நேஷனல் டூர்னமெண்ட் 2022 நேசமணி காலேஜில் நடந்த போட்டியிலையும் குமுத்தே 7 பேர், கட்டாக்கு 16 பேர், அந்த மாதிரி 21 பேர் ப்ரைஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 இப்போ இந்த வருஷம் வந்து கோயம்புத்தூரில் நடந்த போட்டியில் குமுத்தையில் வந்து எஸ்டி தீக்ஷா, தர்ஷினி, அப்புறம் ரிஜீஷ் மேத்யூ, ஐஸ்வர் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. தக்ஷா, சர்னிதா, போஸ்கோ, தர்ஷன் இவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஷாலிகா, ஜெயராஜ் நத்தானியல், அஸ்வினி விஎஸ், வருண் சிங், சாதிகா இவங்க வந்து 3rd பிளேஸு. ஸ்ரீ சிவவர்தன், ஜிஷான் இவங்க 4th பிளேஸ். இந்த மாதிரி வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து ஃபைட்டிங் ப்ரைஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் கட்டாக்கு வந்து தீக்ஷா எஸ்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, அப்புறம் தக்ஷா, ஸ்ரீ சிவவர்தன், ஜிஷான், அஃப்ரின், போஸ்கோ இவ்வளோ பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ரிஜீஷ் மேத்யூ, சர்னிதா, வருண் சிங், அர்ஷித், ஷெர்லின், அப்புறம் பிரனிஷா இவங்க எத்தனை பேரும் செகண்ட் ப்ரைஸும். அஸ்வினி விஎஸ், சாதிகா, தீபிகா விஎஸ், தக்ஷித், ஜபின்ஜே ஜாஷோ இவங்க வந்து இவங்க வந்து 3rd பிளேஸ் வாங்கினாங்க. இதே மாதிரி இந்த டோஜோவோட ப்ரைஸ் வாங்குற அந்த இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பட் இது ஒரு பெரிய இதுதான் என்னோட பெரிய ஒரு கோலான்றது உண்மையிலே கிடையாது. இது ஒரு தொடக்கம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட கோல் வந்து ஆண்டுதோறும் ஜப்பான் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஐஎஃப்டி இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டூர்னமெண்ட்டில் நம்ம டோஜோ மாணவர்கள் வந்து கலந்துக்கிடணும். கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக கலந்துக்கிட்டதுக்கான வாய்ப்பும் அதில் பிளேசஸ் வர வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மாஸ்டர் ஸ்ரீகாந்த் ஆனந்தலால் ராஜ் அவர்கள் ஜப்பானுடன் வைத்திருக்கும் தொடர்பு மட்டும் இல்லை, அவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ஊக்கம். இதனால் கண்டிப்பாக மாணவர்களை எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஐஎஃப்டி டூர்னமெண்ட் மட்டும் இல்லை உலக கராத்தே போட்டியில் கூட பங்கெடுக்க வைக்கவும் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்கவும் நான் மட்டுமல்ல இங்கு இருக்கும் அனைத்து பயிற்சியாளர்களும் தயாராக உள்ளார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தொடரும் என்பதற்கு உதாரணமாக இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டுகின்றேன். முதலாவதாக இங்கு சிறப்பான ஒரு வரவேற்பினை நல்கி சென்ற தம்பி போஸ்கோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் சீஃப் கெஸ்டாக கலந்து கொண்டிருக்கின்ற மாஸ்டர் ஆனந்தலால் அவர்கள் எனக்கும் சில நாட்கள் கராத்தே படித்து தந்தார் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கியோ கொஷான் கான் இல்லை, கியாகான் வாத்தியுலை பகுதியில் நடைபெற்ற டோஜோவில் நாங்கள் கராத்தே பயிட்டோம். அந்த மாஸ்டருடன் இந்த மேடையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த வாய்ப்பினை நான் ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக கருதுகின்றேன். அடுத்ததாக அவருடன் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த மேடையில் மாஸ்டர் ஆனந்தலால் அவர்களுடைய முதல் வெற்றி மாணவராக அமர்ந்து கொண்டிருக்கின்ற சென்சாய் ஸ்மித் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு காரணமாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாஸ்டர் வரதராஜ் அவர்கள் மிகவும் அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு சில வார்த்தைகளை நான் கூறுகின்றேன். ஏனென்றால் காலத்தின் கட்டாயம், மழை பெய்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 4 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்வானது மிகவும் லேட்டாக ஆரம்பித்திருக்கின்றது. பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்று சரியாக முயற்சி எடுத்து செய்வார். ஒவ்வொரு காரியத்திலும் டைம் மேனேஜ்மெண்ட், ஒழுக்கம், டிசிப்ளின்
கான்ஃபிடன்ஸ், தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து இந்த டோஜோவை 15 வருடங்களாக கட்டி காத்து மண்தரைம்பியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த டோஜோவானது காங்கிரீட் தளத்தில் இன்று வளர்ந்து அடுத்த லெவலில் அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். இதற்கு மேற்று போட வேண்டும், கூரை போட வேண்டும் என்ற அந்த அவருடைய யோசனைகள் எல்லாம் உண்மையாக நடந்தேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். நீங்கள் அனைவரும் நிறைய கராத்தே மாஸ்டர்கள் இந்த பகுதியில் வந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வு மாணவர்கள் இல்லை என்றால் நடைபெறாது, பெற்றோர்கள் இல்லை என்றால் நடைபெறாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கராத்தே என்ற வாக்கு வந்து ஜப்பான் மொழியில் எம்டி ஹேண்ட் என்று சொல்லுகிறார்கள். எம்டி ஹேண்ட், அதாவது கையில் எந்த விதமான பொருளும் இல்லாமல் நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடியது. எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்று தருகின்ற கலைதான் கராத்தே என்பது. இந்த கலையானது சுமார் நமது மாஸ்டர் சிஹான் அவர்கள் சுமார் 40-45 வருடங்கள் அவர் இந்த துறையில் நிபுணராக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த கராத்தே என்பது என்ற வாக்கை அவருடைய பெயரில் தான் நாங்கள் அறிந்து கொண்டோம். லால் மாஸ்டர் அப்படி என்றால் கராத்தே என்ற பொருளில் நாங்கள் அன்றைய தினம் அறிந்து கொண்டோம். அதுவும் குறிப்பாக இந்த விளங்கோடு பகுதியில் லால் மாஸ்டரை அன்று தெரியாத நபர்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி கேட்கும் பொழுது எங்களுக்கு புல்லரிக்கும். அப்படிப்பட்ட ஸ்டோரிகளும் அவருடைய மாணவர்களிடம் அப்படிப்பட்ட இந்த கராட்டேயானது எப்படி பயிற்சியில் நீங்கள் பெற வேண்டும் என்பதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது நம் அனைவருக்கும் உங்கள் மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசுடன் போரிட்டு வந்த வேளையில் அவர்களுடைய ஒரு கோடுவேடு என்பதால் கடின பயிற்சி இலகுவான போட்டி, அதாவது கடினமான பயிற்சி இலகுவான போட்டி. கடினமான பயிற்சி என்றால் மிகவும் கடினமாக நாம் பயிற்சி செய்தால் போட்டி என்பது லகுவாக இருக்கும். அதற்கு அவர்கள் ஒரு உதாரணத்தை ஆனையிரவு என்ற ஒரு இராணுவ முகாமை அந்த தினம் தகர்த்தார்கள் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாக. அந்த ஆனையிரவு இராணுவ முகாம் என்பது சுமார் 3000 இராணுவ வீரர்களை அடங்கிய ஒரு முகாம். அதற்குள் அவர்கள் எப்படி அந்த முகாமை தகர்ப்பதற்கு முன்பால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சியை அவர்கள் எடுத்தார்கள் என்றால், நம்முடைய வீட்டில் எல்லாம் சானிட்டரி, அதாவது சீவேஜ் வாட்டர், வேஸ்ட்டு தண்ணி போகிறதுக்குள்ள பைப்புகள் எல்லாம் இது அதெல்லாம் பார்த்தா ஒரு ஆரஞ்சு விட்டத்தில் இருக்கும். ஆனால் பெரிய ஒரு கேம்ப் என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்க்கையை வளர்த்த வேண்டும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாக அமையும், உங்களுடைய உடல் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு ஒரு நன்றியை வாழ்த்துரை